கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இது ஒரு கண்டகச்சனி ஆகிறாரு. ஸோ கண்டகச்சனின்றது கண்டம் அப்படின்னா உயிர் கண்டம்னு எடுத்துக்கூடாது. கண்டம் அப்படின்றது கழுத்து. ஸோ ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த சனி பேர் கண்டகச்சனி. இப்போ உங்க ராசிக்கு சரியா 7ஆம் இடத்துக்கு வராரு. இது கண்டகச்சனி. நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அது திருமண வாழ்க்கை கசப்பா இருக்கா நல்லதா இருக்கான்றது ரெண்டாவது. ஆனா கல்யாணம் நடந்துடும். சனி ஒரு விஷயத்த கொடுத்தா லைட்டா கசப்பு தன்மை இருக்கும். ஏன்னா சனியே கசப்பு காரகர். ஸோ லவ் பண்றவங்களுக்கு பிரேக்கப் பிரேக் ஆகும். யாராவது அஃபேர்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த டைம்ல கட் ஆகும். இருக்கிற தப்பான உறவு கட் ஆயிடும். கல்யாண உறவு கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நீண்ட காலமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். டச் இல்லாத நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்க தொழில் நிமித்தமா வேற பக்கம் போயிருப்பாங்க, நீங்க தொழில் நிமித்தமா வேற பக்கம் போயிருப்பீங்க. நீங்க மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுடன் மீண்டும் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் போட்டி, வியாபார போட்டிகள் குறையும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபம், வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ சமுதாயத்தில் உங்களுக்கு உறவினர்களிடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஸோ கண்டகச்சனியில வேலை நிறைய கஷ்டம் இருக்கும். ஆனா நீங்க பெர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு வேற லெவல்ல கிடைக்கும்.